இயேசு கிட்ட பிசாசு வந்து சொல்றான், இது எல்லாம் என்னுடையதுதான், சகல ராஜ்யம் என்னுடையதுதான், நான் உனக்கு கொடுப்பேன், நீ என்ன தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டனா அவன் எல்லாத்தையும் கொடுப்படுறான். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா மகிமையும் எல்லா ஐஸ்வர்யமும் அடிமைத்தனத்திலும் வரும். அதுதான் என்னது? பொய். பொய்யின் மகிமை, பொய்யின் அற்புதம் உண்டு. எகிப்து தேசத்துல என்ன பண்ணாங்க? மோசையினுடைய கோள்கள் தான் அற்புதம் செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? மந்திரவாதி கோள்கள் என்ன பண்ணுச்சு? அற்புதம் செய்தது. பொய்யின் அற்புதம் உண்டு. சரி, கானா ஊர் கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு. திராட்சை ரசம் குறைப்பட்ட போது ஏன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த நாட்கள்ல வந்து திராட்சை ரசம்ன்றது ஒரு முக்கிய பங்கு திருமணத்துல. அது திருமணத்துல அது அந்த திராட்சை ரசம் குறைப்பட்டுனா பெரிய கலட்டா ஆயிடும், பெரிய மனஸ்தாபம் ஆயிடும், பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா? அப்போ அந்த திராட்சை ரசத்தை, அந்த தண்ணிய திராட்சை ரசமா மாத்தின ஆண்டவரு பசி எடுக்கிற பொழுது கல்ல அப்பமா மாத்த முடியுமா முடியாதா? அவன் சொல்றான், பிசாசு சொல்றான், இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாக்கும்படிக்கு நீ செய்ய, கல்ல என்ன பண்ணு, அப்பங்களாக்கி சாப்பிடுன்றான். அவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். ஏன் அது சொல்லணும் அந்த வார்த்தை? நான் கேட்கிறேன். அவன் சொன்னவனே அற்புதம் செய்யல. அப்படி அற்புதம் செய்திருந்த அது பேர், அந்த அற்புதம் பேர் என்னது? அடிமைத்தனத்தின் அற்புதம். அடிமைத்தனத்தில் அற்புதம் நடக்கும். புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. அடிமைத்தனத்தில் அற்புதம் நடக்கும், புரிஞ்சுக்கங்க. அடிமைத்தனத்துல ஐஸ்வர்யம் உண்டாகும், புரிஞ்சுக்கங்க. நம்முடைய போக்கஸ் என்ன அப்படின்னா, முக்கியமானது ஐஸ்வர்யத்தை பத்தி பேசக்கூடாது, நிச்சயமா பேசணும். ஆரோக்கியத்தை பத்தி அதிகமா பேசணும். ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் எவ்வளவு முக்கியமோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில, அது போன்ற அதிகாரம் முக்கியம். அப்புறம் புரிஞ்சுக்கங்க, அதிகாரம். இயேசு கிறிஸ்து ஆளுமையில இருந்தார். அந்த ஆளுமை ரொம்ப முக்கியம். ஒரு அடிமைத்தன மனநிலையில நான் ஒன்றை வாங்க எனக்கு பழகிடுச்சுன்னா, நான் காம்ப்ரமைஸ்டு அந்த தாட்ல, அந்த சிந்தையில நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா தொடர்ந்து அதை தான் வாங்கிட்டு இருப்பேன். ஆனா நான் ஜெயிச்ச மாதிரியே நான் இப்ப நினைச்சிட்டு இருப்பேன். ஜெயிக்கல. ஏதோ ஒரு அதிகாரம் என்ன பண்ணுது? குத்தி கொண்டே இருக்குது. எந்த ஒரு அதிகாரம் நம்ம குத்தி கொண்டு இருக்கிற நிலையில நீங்க ஒண்ணு வாங்குறீங்களோ அது ஆசீர்வாதம் கிடையாது. அது தேவனுடைய முழுமையான சித்தம் அங்க இல்ல, நடைபெறலன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுது, நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவிட்டு கூப்பிட பண்ணுகிற புத்திர சிங்காரத்தின் ஆவி பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா.